Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல class 10th CBSE sample paperல section B வந்து பார்க்குறோம். 21st questionல இருந்து start பண்ணலாம். So question number 21ல என்ன கொடுத்திருக்காங்க? The AP 8, 10, 12 has 60 terms வந்து கொடுத்திருக்காங்க. Find the sum of last 10 terms அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So இங்க கொடுத்திருக்க இந்த given AP ல இருந்து A வேல்யூ வந்து 8 எழுதலாம், D வந்து 10 minus 8 and 60 terms நம்மோட N வந்து 60. So first நம்ம என்ன find out பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு A60 வந்து find out பண்ணலாம். அதாவது லாஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து A plus N minus 1 into D அப்படின்னா A plus 59 D வந்து நம்மளுக்கு வரும். A 8 plus 59 into D value is 2. So இப்போ 8 plus 59 into 2 multiply பண்ணோம் அப்படின்னா you will get 118. So which is 126. So நம்மளோட A60 value வந்து என்னது 126. So இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் 10 டேர்ம்ஸோட சம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஏபியை வந்து நம்ம மாத்தி எழுதுவோம். ஸோ நியூ ஏபி வந்து எப்படி வரும், லாஸ்ட்ல இருந்து வரும். இதுதான் நம்மளோட லாஸ்ட் டேர்ம் 126 தான். அண்ட் இங்க வந்து டியோட வேல்யூ வந்து என்ன இருந்தது, நம்மளுக்கு வந்து 2 இருந்தது. ஸோ அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிப்போம், லாஸ்ட்ல இருந்து நம்ம எழுதும் போது இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 126 வரும், அடுத்தது 124, 122 வரும், அண்ட் அப்புறமா 12, 10 and 8. So இப்போ இங்க A is 126 வரும் and D is equal to 124 minus 126 வரும், which is minus 2. So இப்போ வந்து நம்ம இது வந்து லாஸ்ட் டேர்ம்ல இருந்து நம்ம எழுதிருக்கோம், ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம் ஏபிய. ஸோ இப்போ இதை வச்சு S10 வந்து கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் லாஸ்ட் 10 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, ஸோ SNோட ஃபார்முலா n/2 into 2A plus n minus 1 into D வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இங்க S10 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ n is equal to 10. ஸோ 10/2 வந்துடும் and 2 into A வந்து என்னது 126 plus n minus 1 அதாவது 9 வந்துடும் into D is minus 2. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 1 time, இது 2 5 times. ஸோ 5 into 2 into 126 which is 252 minus 18 இது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 5 into 252 minus 18 பண்றேன், we will get 234. மல்டிப்ளை பண்ணும் போது 1170. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பி சப்டிவிஷன், அதாவது மிடில் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் த கிவன் ஏபி. ஸோ மிடில் டேர்ம் இது வந்து ஏ சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பி சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபார் த கிவன் ஏபி. ஸோ ஏபி வந்து என்னது 6, 13, 20 அதுக்கப்புறமா அப் டு 230. ஸோ இதுல ஏ வேல்யூ வந்து 6 and D is 13 minus 6 which is 7 and AN வந்து 230. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ AN ஃபார்முலா என்னது, A plus N minus 1 into D. இதான் வந்து AN ஃபார்முலா. So 230 equal to 6 plus n minus 1 அப்படின்னு எடுக்கும் போது நம்மளுக்கு தெரியாது, அது வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். D வந்து 7. ஸோ ஃபர்ஸ்ட் 6 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ 230 minus 6 is equal to n minus 1 into 7. ஸோ 230 minus 6 which is 222 by 7 வந்துடும் equal to n minus 1. நீங்க 7 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்புறமாவும் வந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். பட் நான் வந்து இது ஈஸியான மெத்தட் அப்படின்றதுனால அப்படியே எடுத்துட்டு வந்தேன் 7. ஸோ 7 1 time and 7 இது வந்து 7 3s are 21, இது 7 2s are. ஸோ அப்போ 32
equal to n minus 1. minus 1 இந்த பக்கத்துக்கு வர 32 plus 1 வரும் equal to n. So 33 equal to n வந்து வரும். So இது வந்து என்னது, n வந்து odd number. So odd number இருந்துச்சு அப்படின்னா நம்ம n plus 1 by 2 வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? is the middle term. இது வந்து for odd number. இதே வந்து for even number. even number இருந்துச்சு அப்படின்னா n by 2 plus 1 1th term அப்படின்னு வந்து போட்டு கண்டுபிடிப்போம் middle term. So இப்போ odd numberன்றதுனால 33 plus 1 by 2 which is 34 by 2 வந்து பண்ணுவோம் and which is 17th term. So 17th term தான் வந்து middle term. So இப்போ எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த 17th டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ A17 வந்து பண்றோம் which is A plus 16D. 6 plus 16 into 7. So 6 plus 16 into 6 plus 16 into 7 is 112 and ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 118 வந்து வரும். ஸோ மிடில் டேர்மோட வேல்யூ வந்து 118. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 22 வந்து பார்க்கலாம். If sin a plus b is equal to 1, cos a minus b equal to root 3 by 2. So a and b ஓட வேல்யூஸ் வந்து between 0 and 90 குள்ள வந்து இருக்கும். measures of angle a and b வந்து கேட்டிருக்காங்க. a plus b is equal to 1 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So for what value of sin நம்மளுக்கு வந்து 1 வரும் அப்படின்றது பார்க்கணும். So sin a plus b is equal to sin 90. So அப்போ இங்க a plus b இருக்கிற இடத்துல 90 டிகிரி வந்து இருக்கு. So அப்போ a plus b is equal to 90 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் cos a minus b is equal to root 3 by 2 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So cosல table value for what value of cos நம்மளுக்கு வந்து root 3 by 2 வருது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும், which is cos 30. So இப்போ இங்க கம்பேர் பண்ணோம்னா a minus b இருக்கிற இடத்துல 30 இருக்கு. ஸோ அப்ப ரெண்டும் ஈக்குவல். ஸோ அப்பனா எப்படி எழுதலாம், a minus b is equal to 30 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தட் தேர்ட் சாப்டர்ல நம்ம பார்த்துருக்கோம்ல, அதை அப்ளை பண்றோம். ஸோ a plus b is equal to 90 and a minus b is equal to 30. Plus b minus b இருக்கு, ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2a is equal to 120 அப்படின்னு வரும். ஸோ a is equal to 120 by 2. ஸோ a is equal to 60 degree. ஸோ a வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் b வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ a plus b is equal to 90 degree. ஸோ அப்போ வந்து 60 plus b is equal to 90 degree. அப்போ b வந்து என்னது, 90 minus 60 வரும், which is 30 degree. ஸோ a ஓட வேல்யூ வந்து 60 degree and b ஓட வேல்யூ வந்து 30 degree. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் question number 22. நெக்ஸ்ட் question number 23 வந்து பார்க்கலாம். So question number 23ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, if AB and DQ are medians of triangle ABC and DEF respectively, where triangle ABC similar to triangle DEF, prove that AB by DE is equal to AP by DQ. So இப்ப நான் இங்க வந்து இத ABC னு வந்து நேம் பண்ணிக்கிறேன் and DEF இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, AP and DQ are medians of triangle ABC. So AP அப்படின்னும் போது இங்க வரும் மீடியன். AP வந்து மீடியன் of triangle ABC and DQ. So DQ is a median
ஃபார் ட்ரையாங்கிள் DEF அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்னென்ன கிவன்ல இருக்கு அப்படின்றது எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இன் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் DEF. ரெண்டும் வந்து ட்ரையாங்கிள். இது வந்து AP அண்ட் PQ ஆர் மீடியன்ஸ். ஸோ மீடியன் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு லைன் செக்மெண்ட் 2 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிக்கிறது. அப்பனா பிபியும் பிசியும் ஈக்குவல், இக்யூவும் QFும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க வந்து சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. என்னது? ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் DEF வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் தட் AB by DE is equal to AP by DQ. அதாவது AB by DE னா ஸோ இந்த சைடு அண்ட் இந்த சைடு அண்ட் APன்றது this லைன் மீடியன் லைன், DQன்றதும் மீடியன் லைன். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டும் சிமிலர்னு வந்து கொண்டு வரணும். அதாவது ஏபிபி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுவும் DEQ ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு வந்து கொண்டு வரணும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன் வந்து ஏபியும் டிக்யூவும் வந்து மீடியன், ஏபியும் டிக்யூவும் வந்து மீடியன் அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். ஸோ இட் மீன்ஸ் தட் லைன் பிசியை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஸோ ப்ரூஃப்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏபி இஸ் த மீடியன். ஏபி மீடியனா இருக்கும் போது பிபி இஸ் ஈக்குவல் டு சிபி, அதாவது ஹாஃப் ஆஃப் பிசி அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதே மாதிரியே DQ is the median. அப்போ DQ வந்து மீடியனா இருக்கும் போது EQ equal to FQ is equal to half of EF அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அண்ட் அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் DEF அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Similar triangles corresponding sides are proportional. Sides are proportional அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லலாம்? corresponding angles வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். corresponding angles are equal. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கண்டிஷன் படி நம்ம எப்படி எழுதலாம்னா AB by DE is equal to BC by CF is equal to AC by DF. ஆனா நம்ம இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஸோ நம்ம வந்து இங்க பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்க போறோம். அதாவது ஏபிபி ட்ரையாங்கிளும் DEQ ட்ரையாங்கிளும் தான் எடுத்துக்க போறோம். ஏன்னா அந்த ட்ரையாங்கிள் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணாதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ so I am taking these two part alone. அதாவது AB by DE is equal to BC by CF மட்டும் எடுத்துக்கிறேன். So AB by DE is equal to BC by CF. So நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இங்க வந்து எழுதியிருக்கோம் மீடியனா இருக்கிறதுனால நம்ம வந்து BC வந்து எப்படி எழுதலாம்? நம்ம வந்து அது வந்து half of BC எழுதியிருக்கேன் பிபியை. ஸோ எனக்கு வேண்டியது அந்த ஏபிபி ட்ரையாங்கிள் மட்டும் தான். ஸோ நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு 2 times of பிபி அப்படின்னு வந்து போடுறேன். அண்ட் இங்க வந்து 2 times of EQ அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ 2வும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ஐ வில் கெட் ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி கிடையாது பிபி பை இக்யூ. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஏபி பை டி இஸ் ஈக்குவல் டு பிபி பை இக்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது அப்படியே இருக்கணும்.
அடுத்தது வந்து ஸோ ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல. அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஸோ அப்பனா இப்பதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் வச்சு நம்ம இதை வந்து டெரைவ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்தது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னும் போத நம்ம வந்து என்ன எழுதலாம்? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி எழுதலாம், பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ வந்து எழுதலாம், அண்ட் ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். ஆனா நம்ம எடுக்க போறது ட்ரையாங்கிள் ஏபிபியும் டிஇக்யூவும் தான். அதுல பார்த்தோம்னா இந்த 2 ஆங்கிள்ஸ் தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால இந்த 2 ஆங்கிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் சிமிலர்ன்றதுனால 3 ஆங்கிளுமே ஈக்குவல் தான். ஏ ஈக்குவல் டு டி, இ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இ, அதே மாதிரி சி ஈக்குவல் டு எஃப் தான். ஆனா நம்ம ப்ரூவ் பண்ண போறது ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான். அதாவது இந்த போர்ஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த போர்ஷன் தான் வந்து நம்ம ட்ரையாங்கிளா வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் அதே மாதிரி இங்கேயுமே அதே தான், இந்த போர்ஷனுமே வந்து அதே தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நான் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு தேவைப்படுற ஆங்கிளை மட்டும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்ப வந்து நம்ம என்ன வேணும் எனக்கு? ஸோ அதனால பியும் இயும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஏவும் டியும் எடுக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து பார்ட் ஆஃப் ஆங்கிள் ஏ தான் இருக்கு இந்த ட்ரையாங்கிள்குள்ள, மீதி பார்ட் வந்து அடுத்ததுல வந்து போயிடும். ஸோ அப்ப அது மாதிரி இருக்கும் போது அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அது நீங்க தனியா வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அது வந்து ரொம்ப லாங் மெத்தடா போகும். அண்ட் தட் இஸ் நாட் நெசசரி ஃபார் 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதனால நம்ம பி ஈக்குவல் டு இஏ வந்து போயிடலாம். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு இ எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன அந்த அவங்க சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னு ப்ரூவ் பண்ண சொன்னதுக்கு என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்னு சொன்னேன்? இன் ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇக்யூ. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள் தான். இதுபடி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இன்னு வந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்க வந்து நம்ம இதை டெரைவ் பண்ணி வச்சுக்கோம்ல, இதை எழுதுறோம். அதாவது ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிபி பை இக்யூ அப்படின்னு வந்து நம்ம எழுதுறோம். ஸோ அப்போ வந்து இது வந்து சைடு ஆங்கிள் சைடு. ஸோ எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி வந்து யூஸ் பண்றோம். ஸோ பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி வந்து என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் ஏபிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇக்யூ அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் for similar triangles corresponding sides are proportional. So அப்போ for similar triangles corresponding sides are proportional. So அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? AB by DE is equal to AP by D and hence proved. ஸோ அவ்வளோதான் வந்து கொஸ்டின் நம்பர் 23. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 24 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 24ல ஏ கொஸ்டின் வந்து பார்க்கலாம். A horse, a cow and a goat are tied each by rope of length 14 meter at the corners A, B and C respectively of a grassy triangular field ABC with the sides of length அப்படின்னு சொல்லி 35, 40 and 50 meter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ கொஸ்டின் படி அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ட்ரையாங்குலர் கிராஸ் ஃபீல்டு வந்து இருக்கு. ஸோ அந்த கிராஸ் ஃபீல்ட ஒரு எண்ட்லயும் வந்து ஹார்ஸ், கவ் அண்ட் கோட் வந்து டைப் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ரோப்போட லென்த் வந்து 14 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எண்டு, அதுக்கப்புறமா இங்க, அதுக்கப்புறமா வந்து இங்க, இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிருக்காங்க. ஸோ ஏ இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நான் சின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் லென்த் இருக்குல்ல, இது வந்து 14 மீட்டர் ஃபார் ஆல், எல்லாத்துக்குமே ஒண்ணுத்துல ஒண்ணு டைப் பண்ணிருக்காங்க. ஹார்ஸ், கவ், கோட் வந்து டைப் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா சைட்ஸோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த கிராஸ் ஃபீல்ட் தட் இஸ் கிரேஸ்ட் பை தெம் அப்படின்னு வந்து தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்க ரேடியஸ் வந்து என்னது? 14 அண்ட் 14 மீட்டர். அடுத்தது இப்போ வந்து நமக்கு தெரியும், since it is a triangle, so இது வந்து angle sum property, angle A
plus angle B plus angle C is equal to 180 degree அப்படின்னு வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்தது ஏரியா ஆஃப் த செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா வந்து என்னது? இட் இஸ் theta by 360 into pi r square. ஸோ இப்போ இங்க தீட்டா வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு இதுலயுமே, அதாவது இங்க வந்து நான் இந்த ஆங்கிள் வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் டேக்கிங் இட் அஸ் ஏ, இங்க வந்து பின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ஐ எம் டேக்கிங் ஹியர் அஸ் சி. நான் வந்து ஏபிசி ஆங்கிள்னே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏரியா ஆஃப் grazing field is equal to A by 360 into pi r square plus B by 360 into pi r square plus C by 360 into pi r square வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு இங்க என்னது 1 by 360 pi r square காமனா இருக்கு. ஸோ 1 by 360 pi r square காமனா எடுத்தேன் அப்படின்னா A plus B plus C வந்து எனக்கு வந்துடும். ஸோ இப்போ அப்படியே வேல்யூஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 1 by 360 இது வந்து 22 by 7, ரேடியஸ் வந்து 14 into 14 அண்ட் இங்க வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, ஆங்கிள் A plus B plus C 180 degree. ஸோ into 180 degree. இது 1 டைம், இது வந்து 2 times. இது 2 ones are, இது 2 11 times. And இது வந்து 7 1 time, இது 7 2 times. So which is 22 into 14 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். So which is equal to 308 meter square. So இதான் வந்து answer for 24th A question. So next வந்து நம்ம 24th B question வந்து பார்க்கலாம். So B questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the area of major segment in terms of pi of a circle of radius 5 cm formed by a chord subtending an angle of 90 degree at the center அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து என்னென்னலாம் நம்ம ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் இங்க வந்து ரேடியஸ் அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, they have given the radius is 5 cm. ஸோ R வந்து 5 cm. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, ஆங்கிள் தீட்டா வந்து 90 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும்னா இது வந்து மைனர் செக்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் தி மேஜர் செக்மெண்ட். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இதுதான். ஸோ நம்ம வந்து செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், we have to find the sector. அது அப்புறமா அது வச்சுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட், ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப வந்து இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்க வந்து ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா மைனர் செக்மெண்ட் இது. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இது திஸ் இஸ் 90 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் ரேடியஸ் இஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இங்க மைனர் செக்மெண்ட் அப்படின்றது வந்து என்னது, திஸ் போர்ஷன் சர்க்கிள் ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட மைனர் செக்மெண்ட்டை மைனஸ் பண்ணும்போது எனக்கு மேஜர் செக்மெண்ட் கிடைக்கும். மைனர் செக்மெண்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை வந்து நான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நான் பண்ணணும். பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு மைனஸ் செக்மெண்டோட ஏரியா வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்டிடியூட். ஸோ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்க வந்து ஏரியா ஆஃப் செக்டார் வந்து என்ன ஃபார்முலா, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் half இன்டூ
base into height. So since it is angle is 90 degree, நான் வந்து இங்க என்னது இது வந்து this is the base ன்னு எடுத்துக்கலாம் இல்ல height ன்னு எடுத்துக்கலாம், இல்ல இது base ன்னு எடுத்துக்கலாம் height ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டுமே வந்து 5 centimeter தான். ஸோ அப்படியே எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, பை இன்டூ 5 ஸ்கொயர் வந்து இருக்கு, மைனஸ் இந்த மைனஸை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி நான் எழுதிக்கிறேன். அப்பனா எனக்கு வந்து 1/4 பை இன்டூ 5 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அண்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 ஸ்கொயர் பை 2 வந்து வரும். இப்போ இங்க எல்லாத்துலயுமே 5 ஸ்கொயர் காமனா இருக்கு, நான் வெளியில எடுக்கிறேன். ஸோ பை மைனஸ் இங்க வந்து 5/4 வரும் பிளஸ் 1/2 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க திஸ் இஸ் 25 வரும். அண்ட் இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா 4. ஸோ 4 மைனஸ் 5 பிளஸ் 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 25 அண்ட் இங்க வந்து 3 பிளஸ் 2/4. அண்ட் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 25 இன்டூ 3 விச் இஸ் 75 பிளஸ் 50/4 which is centimeter square. and இதுதான் வந்து என்னது ஏரியா ஆஃப் த மேஜர் செக்மெண்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கேட்டனால நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லாட்டினா பைக்கு 22/7 சப்ஸ்டிடியூட் பண்ணோம். கொஸ்டின்ல வந்து அவங்க பை வேல்யூ 3.14 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3.14 தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா உங்களுக்கு ஆன்சர் வேரியேஷன் வந்து வரும். அண்ட் மார்க்கும் வந்து தரமாட்டாங்க. பை ஈக்குவல் டு 3.14 கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து 22/7 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கொடுத்தாலும் நம்ம பைல தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 25 வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஏபிசி இஸ் drawn to circumscribe a circle of radius 4 centimeter. ஸோ இது வந்து 4 centimeter radius of the circle. அதாவது இந்த பாயிண்ட் ஓல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் சர்க்கிள்குள்ள இருக்கிற ரீஜன் மட்டும் நான் சொல்றேன். ஸோ இது வந்து என்னது 4 centimeter. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, such that the segment BD and BC are of length 10 and 8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து this is 10 and this is 8. அண்ட் அதே மாதிரி respectively find the length of the sides AB and AC if it is given that area of the triangle is 90 centimeter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இங்க வந்து என்ன எழுதலாம், BD is equal to BE is equal to 10. அப்ப அதாவது இங்கேயும் வந்து 10 தான் வரும். Tangents drawn from the external point to the circle are equal. ஸோ இதுவுமே வந்து 10 centimeter. அடுத்தது CD is equal to CF is equal to 8 centimeter. ஸோ இங்கேயும் வந்து 8 தான். ஸோ இது வந்து எனக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறேன். அதாவது AF is equal to AE is equal to X centimeter அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஓட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 90 centimeter ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஏஓசி அதாவது ஸோ இந்த ஏஓசி வந்து ஒரு ட்ரையாங்கிளா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பிஓசி ட்ரையாங்கிள், அதுக்கப்புறமா பிஓஏ ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் நான் வந்து ஆட் பண்ணும்போது that will be equal to the total area of the triangle, that is 90 centimeter square. ஏன் அந்த 3 ட்ரையாங்கிள் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா we should have height base. ஸோ இப்போ இங்க ஹைட்னு பார்த்தோம்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வரையக்கூடிய அந்த லைன் தட் இஸ் OE, அதே மாதிரி OF, அதே மாதிரி OD. ஸோ இதுதான் வந்து ஹைட். அண்ட் அது இருக்கிற மாதிரி எடுக்கிறோம். அந்த பேஸ் பார்ட் இஸ் திஸ், இந்த சைடு. ஸோ அது இருக்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரையாங்கிள்ஸை சூஸ் பண்றோம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to area of triangle AOB plus area of triangle BOC plus area of triangle AOC. So அப்ப area of the triangle AOB வந்து என்ன வரும், half into AOB triangleனா இந்த பார்ட் AO. So இங்க வந்து என்ன இருக்கு, x plus
10 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை நான் உள்ள வந்து ஃபுல்லா எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியரா தெரியும் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி எடுத்துட்டோம்னா half into base into height. ஸோ பேஸ் அப்படின்றது ஏபி தான் வந்து பேஸ் ஏபி அண்ட் ஹைட் வந்து ஓபி பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதுக்கு வந்து என்ன வரும் half into பிஓசி ட்ரையாங்கிள் இது வந்து ஹைட் வந்து ஓடி அண்ட் பேஸ் வந்து பிசி பிளஸ் half into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓசி half into base வந்து x plus 8 into OF அதாவது AC இது வந்து this is AC. So இப்போ அப்படியே substitute பண்ணிக்கலாம். So half into AB value is x plus 10 and into 4 plus 1 by 2 into OD வந்து 4 into BC. So BC is 8 plus 10 which is 18 plus 1 by 2 into x plus 8 into 4. So இதை simplify பண்ணிக்கலாம் 2 1 time 2 2 times இதுவும் 2 times and this will also be 2 times. So அப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும் x plus 10 plus 36 plus and இது வந்து into 2 வரும் and plus 2 into x plus 8 and this is equal to 90. So multiply பண்ணி எழுதிக்கலாம். So 90 equal to 2x plus 20 plus 36 plus 2x plus 16. So x terms லாம் ஒண்ணா எடுத்தோம்னா 4x வந்துரும் 20 plus 36 இந்த 36 sorry 20 so 36 அப்படியே எழுதிட்டேன் plus 20 plus 16 is also 36. This is equal to 90. So 90 equal to 4x plus 72. So 90 minus 72 equal to 4x. So இங்க வந்து நம்மளுக்கு 18 வரும் equal to 4x. So x is equal to 18 by 4. So this is 2 9 times and this is 2 2 times. So அப்போ x is equal to 9 by 2 which is 4.5. So இப்போ வந்து நம்ம x value வந்து 4.5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம x value கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம ஏபி சைடும் ஏசி சைடும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏபி சைடு வந்து என்னது இட் இஸ் எக்ஸ் பிளஸ் 10 which is 4.5 plus 10 வரும் 14.5 and அதே மாதிரி ஏசி வந்து x plus 8 4.5 plus 8 which is 12.5 and இதான் வந்து ஆன்சர் சென்டிமீட்டர். So 14.5 centimeter and 12.5 centimeter sides AB and AC ஓட length. And இந்த சம்மோட நம்மளோட இந்த செக்ஷன் பி questions எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் questions வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.